2016லேருந்து ஓவிஎஃப்சி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்லேருந்து இப்போ டில் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது என்ன சொல்கிறது, ஒரு மனிதாபிமானம் தான் சொல்ல முடியும். நம்மளோட ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, பட் எங்களுக்கு தான் தெரியும். அந்த டைமில் இவங்க கொடுக்குறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒருத்தரோட எஜுகேஷனுக்கு கொடுக்குறது, அவங்களுக்கு எஜுகேஷனை விட வேறு எதுவுமே தேவையில்லை. ஃபியூச்சருக்கு எஜுகேஷன் இருந்தால் இன்றைக்கி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒருத்தரோட லைஃப்பில் அவங்க ஒரு லைட்டை ஏற்றி வச்ச மாதிரி தான் அது. தேங்க்ஸ் ஃபார் ஓவிஎஃப்சி டீம்ஸ். எல்லோரும் ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஏதோ காசு கொடுக்குறோம், நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னு ஷோ காட்ட மாட்டாங்க. பை த ஹார்ட் அவங்களோட ஃபேமிலி மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. விஜய் ஒரு நடிகர் என்றதை தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பாக வரலாம் சார். என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வரணும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சொல்லணும்னு இல்லை. எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்ச விஷயம் தான். அதெல்லாம் கொஞ்சம் க்யூர் பண்ண நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ஃபஸ்ட்டு எஜுகேஷனுக்காக அவர் ரொம்ப இது பண்ணார் நல்லாயிருக்கும். ஏன்னா எஜுகேஷன் இருந்தால் தான் ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ பசங்க சின்ன பசங்க படிக்காமல் இருக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அந்த மாதிரி அவர் என்கரேஜ் பண்ணணும். படிங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணோம். மேபி இப்போ தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க, என்கரேஜ் பண்ணுறாரு. அதே மாதிரி கர்நாடகா நாங்களாம் கூட இருக்கிறோம். நாங்கள் கர்நாடகா பிறந்து வாழ்ந்தாலும் நாங்களும் தமிழ்காரர் தான். கர்நாடகா பேசிக் நம்மளுக்கு நம்ம இங்கேயே பிறந்ததுனாலே கனவு வேணும். கன்னடாவும் நல்ல இருக்குது. ஆனால் எங்களுக்கு அவர் இங்கேயும் அதே மாதிரி பண்ண, தமிழ்நாடு விட்டுட்டு எல்லா ஸ்டேட்லையும் பார்த்தாக்கா நல்லது தானே. நீ எப்படிமா பார்க்குறேன் இந்த தருணத்தை? நீங்கள் ஒரு தலைவராக, அதாவது விஜய் மக்கள் இயக்கத்தோட கர்நாடக தலைவராக தொடர்ந்து விஜய் படம் எப்போல்லாம் ரிலீஸ் ஆகுது அந்த மாதிரி சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. இது தொடரும்? கண்டிப்பாக சார் தொடரும். இப்போ அடுத்து இன்னொரு படம் பண்ணுறாரு. அது படம் அதையும் தாண்டி நாங்கள் தலைவர் என்ன அறிவிக்கிறாரோ அதுபடி நாங்கள் தொடர்ந்து மக்களுக்கு நற்பணி பண்ணிகிட்டே இருக்கோம். விஜய் ஒரு நடிகர் என்றதை தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த அரசியல் கட்சி நீங்கள் வழி நடத்திட்டு போவீங்களா? நாங்கள் எல்லாத்துக்கும் கலந்துக்கிறோம் சார். அவங்க எங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்கும் நாங்கள் போய் கலந்துருக்கோம். படம் எப்படி இருக்குது? படம் ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப சூப்பராக இருக்குது. விஜயோட நடிப்பு எப்படி இருக்கு? அந்த ஜீவன் கேரக்டர் வந்து சொல்லவே முடியாது. அந்த அழகிய தமிழ் பண்ணார், அதையும் தாண்டி ஒரு 10 மடங்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஆடியோ ரிலீஸ் அப்போ போதுமான சாட்டிஸ்ஃபை இல்லைன்னு சொன்னாங்க. பிஜிஎம் எப்படி இருக்கு படத்தில்? நல்லா இருக்கு சார், மியூசிக் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் வந்து ஆக்சுவலாக எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் வந்தோம். நல்லா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரபுதேவா, மோகன், லைலா, ஸ்னேகா ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இவங்க கம்பேக் யார் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு ப்ராப்பர் கம்பேக் தான் இருக்குது. எல்லாருமே ப்ராப்பராக அவங்களோட என்ன ரோல் இருக்கோ அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே லைக் அவங்களோட பாட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. விஜயோட நடனம், டான்ஸ், அதை சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். வேறு மாதிரி ஆடி இருக்காரு, வேறு மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு.